ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். வாட் ஐ ஈட் இன் எ டே. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சப்பாத்தியும் எக் கிரேவியும் சாப்பிட்டேன். நல்லா சூடாக 2 சப்பாத்தி, நல்லா ஸ்மூத்தான ஒரு எக் கிரேவி நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா சாத்துக்குடி ஜூஸ் கொஞ்சம் ஒரு கிளாஸ் குடித்தேன். மதியத்துக்கு ஃபிஷ் பிரியாணி நல்லா ஸ்பைஸியாக நல்லா செஞ்சேன். அந்த ஃபிஷ் பிரியாணியை எடுத்து அந்த பிளேட்டிங்கில் பார்க்கும்போது அப்பப்பா சூப்பராக இருந்தது. பிரியாணி, ஃபிஷ்ஷு, ரைத்தா, அப்புறம் மாங்காய் ஊறுக்காய். நீங்கள் மாங்காய் ஊறுக்காய் பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சத்து மாவில் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா பூ கட்ட சொன்னாங்க. பூ பிச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. மல்லிகை மொட்டு நல்லா குண்டாக இருந்தது. நான் கட்டும்போது மொட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா மலர்ந்துடுச்சு. அதை பார்க்கவே ஆசையாக இருந்தது. கட்டினதுக்கப்புறம் அது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நைட்டு டின்னருக்கு சத்து மாவு கஞ்சி குடிச்சிட்டு இன்றைக்கி என்னோடய டேவை முடிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ளட் லெவலில் அதிகப்படுத்துங்கிறதுக்காக ஒரு 20 காஞ்ச திராட்சையை நல்லா இந்தமாரி கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நான் அப்படியே மூடி போட்டு வச்சுடுவேன். மறுநாள் காலையில் வடிகட்டி குடித்தாக்கா ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக நான் இதை செஞ்சிட்ருக்கேன். தேங்க்யூ கைஸ்.